வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேது உடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கர தசை நடப்பில் வரும். இப்போ சுக்கர தசை நடக்குது. இந்த பயிற்சியானது இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இப்போ மீனராசியில் முழுமையாக பலன்களை கொடுக்க போகிறார். இது எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்ப்போம். 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும். ஏன்னா சுக்கிர தசையில் இருப்பீங்க, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் தான் இருப்பீங்க. அதாவது சுக்கிர தசையில் குரு புத்திக்கு பிறகு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 வருடங்கள் அதெல்லாம் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். அதாவது படிப்பு ரீதியாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த விதத்துலேயும் பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா விரயத்தில் தான் சனி, ஜென்ம சனியாக வரும்போது தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஏன்னா சனி வக்கர காலங்களில் இருந்தார். அதாவது கும்பராசிக்கு போயிட்டு திரும்ப மீனராசிக்கு வந்தார். இப்போ வக்கரமான கூட மீனராசியில் தான் இருப்பார். 12ஆம் இடத்தோட பலன்களை தான் முழுமையாக கொடுப்பார். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம், அதுலேயும் ரேவதி நட்சத்திரம், இதில் தான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தசையை பொறுத்து. இந்த தசை சுக்கிர தசை 2, 7 குடைய கிரகம். அதாவது ராசிக்கு இதே லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு திருமணத்தையும் கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்த இடம் சரியில்லை, சனியுடைய பார்வையில் இருந்தது, சனியுடைய சேர்க்கையில் இருந்தது, அப்படி இல்லைன்னா ராகு கேதுவோடு இருந்தது, அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா திருமணம் சார்ந்து அது மாதிரியான ஒரு ஏற்றங்களை கொடுத்துரும் திருமணத்தில். அது மாதிரி அதாவது குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து, அப்பா அம்மாவுக்கு பேர் கெடுத்து, இது மாதிரி திருமணத்தையும் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு படிப்பு நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை நல்லா இருக்குது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்போ படிப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பு. இப்போ 22 வயசுக்கு மேலே அந்த கடைசி அந்த 3, 4 வருஷம் இருக்குது இல்லையா, 25, 26 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். இது மாதிரி இருக்குது இல்லையா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருடத்தில், அதாவது சுக்கிர தசையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுத்துரும். திடீர் வேலை வாய்ப்புகள், அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. ஏன்னா 26 இப்போ சனி பகவான் பயிற்சிங்கிறது இது திருநள்ளாறு சனி பயிற்சி. அதாவது திருநள்ளாறில் முழுமையாக இப்போ மீனராசிக்கு அமர்ந்த பிறகு முழுமையான சனி பகவான் பலனை கொடுக்க போகிறார். இது முழுமையாக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு தடையாகவே இருந்திருக்கும். 2025 அந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம். அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும், இழுபறியாகவே இருக்கும். இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கொடுக்கும். வேலையை கொடுத்துரும், வேலை தேடுறவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும்.
எதுவாக இருந்தாலும் சரி கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. கூட இருக்கிறவங்க மேலே வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையுமே யோசித்து முடிவெடுங்க. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புனி சனாதிபதினு சொல்லக்கூடியவர், 5 கூடைய கிரகம். இது தசை வந்தால் உங்களுக்கு சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பூர்வ புனி சனாதிபதி தசையில் 7.5 சனி வரும்போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இது யாராருக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ 9, 10, அதாவது 9 கூட எடுத்துக்க தேவையில்ல, 10, 11, 12 ஜென்மராசிக்கு பிறகு 2ஆம் இடத்துல, அதாவது இது மாதிரியான இடங்களில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு உடனே நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, திருமண வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு கூடி வந்துடும் இந்த சூரிய தசையில். ஏன்னா சூரியன் சனி கடுமையான பகை கிரகங்கள். சூரிய தசை நடக்குது. இப்போ தசை நடத்தக்கூடிய காலத்தில் 7.5 சனி வந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது யாராருக்கெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் நேசமாக இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக வரக்கூடிய சூரிய பகவான், அது மாதிரி தசை நடந்துன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது சனிக்கு நட்பு கிரக வீடுகள், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சூரியன் சந்திரன்லாம் பகை கிரகங்கள். அப்போ அந்த சனிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் அவருடைய வீடும், சுக்கிரனோட வீடு, சனியோட வீடு, இந்த லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா இப்போ சூரிய தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். வேலையை கொடுத்து வேலையில் பிரச்சனை வைக்கும். ஒரு சில பேர் வேலையை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வேலையை மாற்றுறதுக்கு நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். இது மாதிரி தடைகளை கொடுத்து தான் ரொம்ப முயற்சி பண்ணி தான் நீங்கள் அதை அந்த வேலையை அடையிற மாதிரி இருக்கும், ஒரு ப்ரொமோஷன் அடையிற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா இப்போ நிறைய இந்த எக்ஸாமெல்லாம் எழுதுனா கூட கிட்ட ஃபெயில் ஆகிற மாதிரி, ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு, அது மாதிரி எவ்வளோதான் முயற்சி பண்ணி வெற்றி கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதிகப்படியாக இப்போ நேரம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இதில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த சூரிய தசையில். ஏன்னா 26 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா திருமணம் கன்ஃபார்மாக கொடுத்துரும். விரைய சனியாக இருக்கும்போது திருமணத்தை கொடுத்துரும் இந்த சனி பகவான். நல்ல மாற்றங்களை கொடுப்பார். நான் சொன்ன மாதிரி 10, 11, 12 அதில் அது ஜென்ம ராசி 2ஆம் இடத்துலலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் திருமணம். 21 வயசில் 22 வயசில் உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பித்தா கூட அது திருமணத்தை கொடுத்துரும். அது மாதிரி ஏன்னா அந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. ஏன்னா அதுக்குண்டான வயசுங்கிறது கொஞ்சம் கம்மியான வயசு தான். நீங்கள் திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது, திருமணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். திருமணத்தை கொடுத்துட்டு கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் இது பொது பலன். பொதுவாக சொல்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, அது மாதிரியான இடங்களில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேறு இடங்கள் இருந்து இந்த சூரிய பகவான் தசை நடத்துச்சுன்னா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்போ திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7.5 சனி வரும்போது கொஞ்சம் ஒரு அசைக்கு பார்க்கும் எப்படி இருக்குது அப்படி தசை அப்படிங்கிறது. ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி 1 வருஷம் ஆகுது இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்கள் மனநிலையும் கொஞ்சம் மாறக்கூடும் இல்லையா. அதனால் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போ வக்கர நிவர்த்திக்கு பிறகு இந்த சனி பகவான் இப்போது இந்த மீன ராசிக்கு வந்த பிறகு, அதாவது 2026 ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனியுடைய நகர்வுகள். அதனால் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது இந்த சந்திர தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்ப்பீங்க. சந்திரன் அப்படின்னாக்கா ராசிக்கு 4 இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனையில் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா நீசமாயிடுவார் இல்லையா. ஆனால் நீச பரிவர்த்தனை கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வைக்கும். வேலையில் நல்ல ஒரு உயர்வு கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வைக்கும். ஏன்னா நீசமானது யார் அப்படின்னாக்கா செவ்வாய். அதாவது நான் பரிவர்த்தனையை சொல்கிறேன், வேற ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை அது மாதிரி இருந்தால் சிறப்பு. சனியே பரிவர்த்தனையாக இருந்தால் கூட, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு சனி பகவான் பரிவர்த்தனையாக இருப்பார். வேற ஒரு வீட்டில் சனி பகவான் இருக்கும். அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் வேற ஒரு கிரகங்கள் இருக்கும், ஏதோ ஒரு கிரகங்கள். அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 7.5 சனி மாதிரியே இருக்காது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வீடு கட்டுறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ சந்திரதசையில் முன்னாடி 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் இருக்கு இல்லையா. அதாவது சென்ற பகுதி சனி புத்தி தான் பிரிக்கும்.
சனி புத்திக்கு பிறகு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சனி புத்தி புதன் புத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். அதாவது சந்திரதசையில் என்னோட கணக்குப்படி 31லேருந்து 36 வரைக்கும் சிறப்பு, 36லேருந்து 41 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா வேலையில். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். நீங்கள் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, அதாவது 31 டு 41 வரைக்கும் இருக்கிறீங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த சந்திர தசையில். ஏன்னா சந்திரன் வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுத்துரும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதாவது வந்துட்டு போகிற கான்டாக்டு, அதாவது உங்கள் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த வருமானத்தை கம்மி பண்ணிவிடும். ஒரு பணம் கொடுத்தா வராது, மணி லாக் பண்ணோம், அது மாதிரி இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, இப்போ சமீபத்தில் மீனத்தில் இருக்காரு, மீனத்துலேருந்து 3ஆம் பார்வை அப்படின்னாக்கா ஒரு ரிஷபத்தில் வந்து செவ்வாய் இருக்காரு, அப்படி இல்லைனாக்கா கன்னிராசியில் செவ்வாய் இருக்காரு, அப்படி இல்லைனாக்கா தனுசில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ மணி லாக் ஆகும். இது மாதிரி காலகட்டங்களாக உஷாராக இருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகளில் கூட சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால், அப்படி இல்லை சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம், அப்படி இல்லைனாக்கா செவ்வாய் ஏறிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி, அது மாதிரியான கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் 41லேருந்து 48 வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. ஒரு பக்கம் கொடுக்கும், ஒரு பக்கம் கஷ்டத்தையும் கொடுக்கும். அதாவது நல்லதையும் கொடுக்கும், கெடுதலையும் கொடுக்கும். ஒரு பக்கம் வீடு கட்டுவீங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போகிற பாதையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நல்லபடியாக போயிட்டுருக்கு, தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அப்போ கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கவனமாக இருங்க. ஏன் ரெண்டுத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது அஷ்டமாதிபதி தசை. ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்க வச்சுட்டு, அதாவது ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு, ஒரு தொழில் சார்ந்து, ஒரு வேலை சார்ந்து ஏதாவது ஒரு நிகழ்வு ஆரம்பிக்க வச்சுட்டு அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தையே கொடுக்கும். ஏன்னா காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதீங்க, அந்த காரணத்தை கொடுத்துரும் முதல்ல. அது மாதிரி இது அஷ்டமாதிபதி தசை. திடீர்னு வந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, வேலையில் பிரச்சனை, அது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும் இந்த அஷ்டமாதிபதி தசையில். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம். உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குதுனாக்கா நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது. அப்பவும் கவனமாக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை பெரும்பாலும் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனியுடைய வீட்டில், இன்னொன்று சூரியன் சந்திரன் வீட்டில். ஏன்னா 2வது சுற்று 3வது சுற்று நிறைய சொல்லிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இப்போ 60 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா 2வது சுற்று, 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா 3rd ரவுண்டு. இது பொங்கு சனியா அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட உங்களுக்கு தசை எப்படி இருக்கோ அப்படி தான் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தசையை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் ராகு இருக்குது, அந்த வீட்டதிபதி யார், அந்த வீட்டதிபதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு பகை கிரகமாக வந்துச்சுனாக்கா அந்த பகை கிரக தசையாக தான் அது எடுத்துக்கும் இந்த சனி பகவான். அப்போ பகை கிரக பலன்களை தான் கொடுக்கும். ஒரு 7 சனி வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு புயல் வர மாதிரி, அந்த புயலுக்கு ஒரு கட்டடம் தாங்குமா? அதாவது அந்த கட்டடம் அப்படிங்கிறது தசாபுத்தியை சொல்கிறேன். தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் தாங்கும். அதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா, வலுவாக இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு. எது சார்ந்து அப்படின்னாக்கா, அது என்ன நட்சத்திரத்தில் அந்த ராகு பகவான் இருக்கோ அந்த நட்சத்திரம் சார்ந்த பிரச்சனைகளும், இன்னொன்று அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகளும், இன்னொன்று அந்த கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த கிரக ஆதிபத்தியம் சார்ந்து ப்ராப்ளத்தையும் இந்த ராகு தசையில் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே போகலாம், ஏன்னா கூட இருக்கக்கூடிய கிரகத்தையும் அது வாங்கிக்கும் அந்த ராகு பகவான். கூட இருக்கக்கூடிய கிரகம்னாக்கா குரு இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, அதாவது ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஆனால் நல்லபடியாக போக வச்சு, கடன் வாங்க வச்சு, நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அது இது ஏதோ ஒன்று, அதாவது அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது கடனில் மாட்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டானதை வந்து நீங்கள் நிறைய பணம் வந்து ரொட்டேஷனில் கொடுத்து, இல்லைனாக்கா மணி வந்து வெளியே போயிட்டு லாக் ஆகுறது, இல்லை நீங்கள் வாங்கி தொழில் லாக் ஆகும். அப்படியே அது மாதிரி பண்ணோம். நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து இது மாதிரியெல்லாம் பண்ணும், சுத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும் அந்த ராகு தசைங்கிறது. அதாவது சனியோட வீட்டில் இருந்தால், இன்னொன்று சனியோட வீட்டில் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுலேயே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேலையில் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. வேலை இருக்கும், வேலை எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசாக வந்து ஆனால் வளர்ச்சி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளர்றதை நீங்கள் பார்த்துங்க. பெரும்பாலும் உங்கள் கையில் தான் இருக்குது.
எதையுமே சைலண்ட்டாக போயிடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வாக்குவாதங்கள் வேண்டாம். திருமண வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி. இதே தொழில் இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது சனியோட வீட்டில் இருந்தால். இன்னொன்று சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்துச்சுனாக்கா நிறைய கொடுக்கும். பொருளாதார ரீதியாக கொடுத்து வேறு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏன்னா சூரியன் சந்திரன்லாம் இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் இருந்தால் கூட சரி, ஒரு நன்மையை செய்ய வச்சு அதன் பிறகு தான் கெடுதலை கொடுக்கும் இந்த சனி பகவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குருவுடைய வீட்டில் இருந்தால் கூட சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மற்ற கிரகங்களோட, அதாவது இந்த ராகுவுக்கு மறையக்கூடாது, கேதுவோட கூட போய் சேரக்கூடாது. அந்த கிரகம், இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆப்போசிட்டில் வந்து கேதுவோட இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஆனால் அதே இந்த ராகு பகவானுக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு தசை சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும். குரு தசைக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா, நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். 3வது ரவுண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த 60 வயசுக்கு மேலே 3rd ரவுண்டு. இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மென்மை. இப்போ வந்து உடல்நிலை பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா மருத்துவ செலவெல்லாம் இப்போ குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய ஆன்மீக சுற்றுலெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோயில் கோயிலாக போவீங்க. நிறைய உங்களுக்கு கூப்பிடும், எல்லா கோயிலும் கூப்பிடும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பிளான் பண்ணிங்கனாக்கா என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அத்தனையும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லைனா கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். ஏன்னா குருவுக்கு வந்து நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. உங்கள் தசையை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை அது. இது பெரும்பாலும் வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. பின்னாடி வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. அதாவது இப்போ நிறைய உங்களுக்கு 7 சனிக்கு முன்னாடியே நிறைய நோய் நொடி பிரச்சனைலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ அது விலகும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய உங்களுக்கு வந்து குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். டோட்டலாகவே பாசிட்டிவாக சொல்லலாம். குரு தசைக்கு என்ன சொல்லணும் அத்தனை பலன்களையும் இந்த சனி தசைக்கு நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதிகப்படியான நன்மை அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, அதாவது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.